இது மாதிரிலாம் மருந்துகள் இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல வரேன். இது நீங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். இது காலைல ஒரு ஸ்பூன் நைட் ஒரு ஸ்பூன் சாப்பிட்ணும். தொடர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி இது பொடி, இது பாலில் கலந்து சாப்பிட்டு வரணும். இது காலைல ஒரு ஸ்பூன் நைட் ஒரு ஸ்பூன் பாலில் கலந்து சாப்பிடலாம். இந்த ஆண்குறி சம்பந்தமான பிரச்சனைகள் தோண்டு போயிருக்கு, சிரித்து போயிருக்குன்றவங்களுக்கு இந்த ஆயில் மிக அற்புதமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதோடு சேர்த்து இன்றைக்கி இருக்கிற இந்த ஃபாஸ்ட் உலகத்தில் இந்த ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், இது மாதிரி துரிதமான இந்த நிறைய மசாலாக்கள் சேர்க்கப்பட்ட இந்த உணவுகள் இது மாதிரிலாம் நிறைய இருக்கிறதுனாலும் அந்த ஆண்மைக்குறி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதனால் எண்ணற்ற பிரச்சனைகள் வருது. பாதாம், பிஸ்தா, முந்திரி இது மாதிரி நிறைய எடுக்கலாம். வேர்க்கடலை இதுவும் ரொம்ப, அதாவது இந்தியாவின் வயகரானே சொல்கிறாங்க. வேர்க்கடலையெல்லாம் அது ஊற வச்சு எடுக்கணும். ட்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி மசாலாலாம் போட்டு எடுக்கக்கூடாது. நிறைய கீரை வகைகள் எடுத்துக்கலாம். துவர்ப்பான பழங்கள் நிறையா இருக்குது. அதே மாதிரி தாம்பத்தியம் ஈடுபடுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் குடித்தோம்னா இன்னும் நல்லா உற்சாகம் இருக்கும். இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஆண்மை குறைபாட்டுக்கு ஒரு அற்புதமான தீர்வு சித்த மருத்துவத்தில் இருக்கா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கான இயற்கையான வாழ்வியல் முறை, உணவியல் முறை என்னென்ன மாற்றலாம், இல்லை சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரியான மருந்துகளாக இருக்குது அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நிறைய பேர் எங்கிட்ட இருக்க கேள்வி என்னென்னா, ஐயா திருமணமாகி குழந்தைகளெல்லாம் இருக்குது, ஆனால் இளமையில் இருந்த அந்த ஆண்மை எனக்கு இல்லை, அந்த சக்தி இல்லை, அந்த பவர் இல்லை, டைமிங் இல்லை, ஆண்குறி சிறுத்து போச்சு, உள்வாங்கிருச்சு, இல்லை ஒரு முறை வீக்னஸாக தொங்குது, அதே மாதிரி விந்து நீர்த்து போயிருக்கு, டைமிங் இல்லை, உடனே தாம்பதியத்தில் அந்த விந்து வெளியே வந்துடுது, இந்த உச்சக்கட்ட இன்பம் எனக்கு கிடைக்கல, அதே மாதிரி அந்த ஃபீலிங் வர மாட்டேங்குது, ஒரு வகையான பயம் இருக்குது, பதட்டம் இருக்குது அப்படின்றாங்க. நானும் நிறைய சிகிச்சைகள் எடுத்திருக்கேன், பெருசாக பலன் தரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. சரி, இதுக்கான சித்த மருத்துவத்தில் சிகிச்சைகள் இருக்கா, இல்லை உணவியல் முறை, வாழ்வியல் முறை என்ன இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக பார்க்கலாம். இதுக்கான நம்முடைய முன்னோர்கள் கடைப்பிடிச்ச அந்த வாழ்வியல் முறை, உணவியல் முறை நிறைய வீடியோக்கள் நம்ம சொல்லியிருக்கேன். எப்படி வாழ்வியல் முறையை மாற்றணும், எப்படி உணவியல் முறையை மாற்றணும், ஏன் நம்முடைய உணவில் சரிவிகித உணவு இல்லை, அந்த பேலன்ஸ் டயட், சரிவிகித உணவு, 6 சுவை உள்ள உணவுகள் நம்மளால் எடுக்க முடியறதில்லை. இதை எடுத்தோம்னாவே மேக்ஸிமம் படிப்படியாக சரியாகும். இதோடு சேர்த்து ஒரு சில உடற்பயிற்சிகள், அதே மாதிரி நம்ம உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளாத உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஆண்மை குறைபாடு எதனால் வருதுன்னு நிறைய சொல்லியிருக்கேன். ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, புகைப்பழக்கம் பறக்கிறது, நிறைய போதை ஊசிகளை பயன்படுத்துறது, அதே மாதிரி வயது மூத்தவங்களோட தாம்பதியம் வச்சுக்கிறது, சுயம் பண்ணுறது, இப்படி எண்ணற்ற காரணங்கள் இருக்குது. அது இல்லாமல் ஒரு சில பிரச்சனைகளுக்காக தொடர் சிகிச்சை எடுத்துக்கொள்வது, அதனால் மருந்து மாத்திரைகள் நிறைய எடுக்கிறது, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். இதோடு சேர்த்து இன்றைக்கி இருக்கிற இந்த ஃபாஸ்ட் உலகத்தில் இந்த ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட், இது மாதிரி துரிதமான இந்த நிறைய மசாலாக்கள் சேர்க்கப்பட்ட இந்த உணவுகள் இது மாதிரிலாம் நிறைய இருக்கிறதுனாலும் அந்த ஆண்மைக்குறி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதனால் எண்ணற்ற பிரச்சனைகள் வருது. இதுக்கு சித்த மருத்துவத்தில் சிறப்பான சிகிச்சைகள் இருக்குது. நான் என்னன்னா, அருகில் இருக்கிற ஒரு சித்தா டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணி சிகிச்சை எடுக்கும்போது நிச்சயமாக அது படிப்படியாக சரியாக இருந்தால் சொல்ல வரேன். இப்போ இங்கே இருக்குது பாருங்களேன், இந்த லேகம் நீங்கள் பாருங்கள், எடுங்க, இதை நீங்கள் சாப்பிட்டே கூட காமிக்கலாம். இந்த லேகம் பார்த்தீங்கன்னா காலைல ஒரு ஸ்பூன், நைட் ஒரு ஸ்பூன். இது கேரளாவில் ஒரு ரிசர்ச் சென்டரில் ட்ரிவேண்ட்ரம் அப்படின்ற இடத்துல இருக்க ஒரு ரிசர்ச் சென்டரில் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகள். இது மாதிரிலாம் மருந்துகள் இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல வரேன். இதை நீங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்லுங்கள். இது காலைல ஒரு ஸ்பூன், நைட் ஒரு ஸ்பூன் சாப்பிட்ணும். தொடர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி இது பொடி, இது பாலில் கலந்து சாப்பிட்டு வரணும். இது காலைல ஒரு ஸ்பூன், நைட் ஒரு ஸ்பூன் பாலில் கலந்து சாப்பிடலாம். இந்த ஆண்குறி சம்பந்தமான பிரச்சனைகள் தோண்டு போயிருக்கு, சிரித்து போயிருக்குன்றவங்களுக்கு இந்த ஆயில் மிக அற்புதமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது மாதிரியான மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது. இதே மருந்துகள் சொல்ல இது மாதிரியான மருந்துகள் நிறையா இருக்குது. இதோட கஷாயங்களுக்கு கொடுக்கலாம், டானிக் கொடுக்கலாம், அதே மாதிரி இன்னும் ஒரு சில மூலிகைகள் சேர்ந்து சூரணங்களாக கொடுக்கலாம், மாத்திரை வடிவிலும் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். இது மாதிரி லேகிய வடிவில் எடுத்துக்கலாம். குரு மருந்து வடிவில் போனோம்னா பஸ்பம், செந்தூரம், கட்டு, கலங்கு, அதெல்லாம் நிறையா இருக்குது. இது மாதிரி சித்த மருத்துவத்தில் அநேக மருந்துகள் இருக்குது. நாம் தான் தேர்தல். நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, உங்களை மாதிரி தான், ஐயா திருமணம் பண்ண போகிறேன், நான் கொஞ்சம் கைப்பழக்கம் சுயன்பம்லாம் பண்ணதுனால என்னுடைய ஆண்குறி சிறுத்து போயிருக்கு, அந்த இலட்சி இல்லை, அதே மாதிரி நீர்த்து போயிருக்கு, நான் திருமணமானால் எனக்கு குழந்தை பேர் கிடைக்குமா அப்படின்னாலும் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க.
ஒரே ஒரு ஆணுடைய உயிரணு போதும் குழந்தை தருகிறதுக்கு. சரிங்களா? அதனால் பயப்பட தேவையில்லை. அது என்னன்றதை ஒரு டெஸ்ட் விந்தனை டெஸ்ட் பண்ணாமல் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதில் நம்ம கரெக்டாக இருக்கா இல்லையா, இல்லை மொட்டலிட்டி ஜீரோ கவுண்டிங் தான் இருக்குதா, இல்லை ஒரு சில மில்லியன் இருக்கா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான மருந்துகள் பார்த்திங்கன்னா இது மாதிரி மருந்துகள் நிறையா இருக்குது. இப்போ ஆண்மை குறைபாடுனால நிறைய பேர் எனக்கு ஆண்மை குறைபாடு இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, விந்து நீர்த்து போயிருக்கு, எழுச்சி இல்லை, டைமிங் இல்லை, டெம்பர் இல்லை, போன உடனே விந்து வெளியேறிடுது, அந்த ஃபீலிங் இல்லை, பயமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு இது மாதிரியான மருந்துகள் மிக அற்புதமாக வேலை செய்யும். இதோடு சேர்த்து அவங்க நிறைய நட்ஸுகள் எடுக்கலாம். நிறைய நட்ஸ் வகைகள், பாதாம், பிஸ்தா, முந்திரி இது மாதிரி நிறைய எடுக்கலாம். வேர்க்கடலை இதுவும் ரொம்ப, அது இந்தியாவின் வயகரானே சொல்கிறாங்க. வேர்க்கடலையெல்லாம் அது ஊற வச்சு எடுக்கணும், ட்ரை பண்ணி ஃப்ரை பண்ணி மசாலாலாம் போட்டு எடுக்கக்கூடாது. நிறைய கீரை வகைகள் எடுத்துக்கலாம். துவர்ப்பான பழங்கள் நிறையா இருக்குது. அதே மாதிரி தாம்பத்தியம் ஈடுபடுறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் எல்லாம் குடித்தோம்னா இன்னும் நல்லா உற்சாகம் இருக்கும். இப்படி நிறைய உணவு முறைகள் இருக்குது. நம்முடைய முன்னோர்கள் சொல்லிவிட்ட போன உணவு முறைகள்லாம். அதே மாதிரி வெத்தலை பாக்கு போடலாம், வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்ச்சி கம்பல்சரி குளிக்கலாம், உடம்புக்கு செட் ஆகாத உணவுகள் எடுக்க வேண்டாம், சீக்கிரமாக தூங்க போகலாம், நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்க நிலைக்கு போய் நல்லா நிம்மதியாக தூங்கணும். அந்த ஆண்மை குறைபாடுன்ற அந்த பயம் இல்லாமல் அவங்க அதிலேருந்து வெளியே வந்தாங்கன்னா போதும். வெளியே வந்து ஃப்ரீயாக ஹாப்பியாக அவங்க வாழ்க்கையை வந்து ரன் பண்ணாங்கன்னாவே அந்த ஆண்மை குறைபாடு நிச்சயமாகவே படிப்படியாக சரியாயிடும். இதுக்கான சிகிச்சை முறைகள்லாம் நிறையா இருக்குது. இந்த லேகம் சாப்பிட்டீங்களா? என்ன டேஸ்ட்டில் இருக்குது? லேகம் வந்து இனிப்பு, துவர்ப்பு 5-6 சுவையும் கலந்துருக்கு. அதில் துவர்ப்பு ரொம்ப முக்கியமானது தான். ஆண்மைக்கு துவர்ப்பு ரொம்ப முக்கியமானது. அதனால தான் சொல்கிறது, சித்த மருத்துவத்தில் இதுக்கான சிறப்பான சிகிச்சைகள் இருக்குது. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே இருக்கிற ஒரு சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணி தொடர்ந்து நீங்கள் சிகிச்சை எடுக்கும்பொழுது நிச்சயமாக இந்த ஆண்மை குறைபாடுன்ற அந்த பிரச்சனையை முற்றிலுமாக சரி பண்ணிட முடியும். நீங்கள் இழந்து போன ஆண்மையை திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான வழிமுறைகள் நிறைய இருக்குது. அதுக்கான உணவியல் முறை, வாழ்வியல் முறைகள் நிறைய இருக்குது. அதனால் ஆண்மை குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட வேண்டாம். இதுக்கான சிகிச்சை முறைகள்லாம் நிறைய இருக்குது. அதை நீங்கள் தொடர்ந்து கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். ஆண்மை குறைபாடு தான் சரி பண்ணிட முடியும். ஐயா, ஆணுறுப்பு சிறுத்து போயிருக்கு ஐயா. அது சிறுத்து போகிறதுக்கு காரணம் என்ன? அது இந்த ஆயில் சொன்னீங்க இல்லைங்களா, அந்த ஆயில் வந்து பயன்படுத்தினா அது வந்து ஏதாவது உணவுக்கு தகுந்த மாதிரி வளருங்களா? கண்டிப்பாக. அதாவது நான் என்னன்றேன்னா, ஆண்குறி சிறுத்து போயிருக்கிறதுக்கான காரணம் நிறைய வீடியோகள் சொல்லியிருக்கேன். ஒன்று சுயின் மெயின் காரணமே அதுதான். அதனால் என்ன ஆகுதுன்னா, அங்கே இருக்கிற ஒரு 20,000க்கும் மேற்பட்ட நரம்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற கண்ணுக்கு தெரியாத மெல்லிய நரம்புகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பல்ஜாக இருக்கும். ரத்தம் சர்க்குலேஷன் அந்த இடத்துக்கு போகாது அப்படின்னு சொன்னாவே அந்த இடத்துல ஒரு விறுவிறுப்பு தன்மை ஒரு சிலருக்கும், ஒரு சிலருக்கு அந்த இடத்துல ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கும், ஒரு சிலருக்கு அப்படியே அவனுக்கு ஒரு சிறுத்து போயிருக்கும், உள்வாங்கியிருக்கும், டெம்பரே இருக்காது, இயலாது, இது மாதிரிலாம் இருக்கும்போது இந்த ஆயில் வந்து அவங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவ் பண்ணும். 1 நாளைக்கு 2 முறை. இது வந்து பார்த்திங்கனாக்கா நல்லெண்ணெயில் செய்யப்பட்ட ஒரு சில மூலிகைகள் போட்டு தான். அப்போது இந்த நல்லெண்ணெய் என்னன்னா தோலுக்குள்ளே போயிட்டு அப்சர்வ் ஆகிடும். அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனைகளுக்கு சரி பண்ணுறதுக்கு இது ஒரு சப்போர்ட்டிவாக வேலை செய்யும். அதுக்கப்புறம் இது மாதிரினா லேகியங்கள், சூரணங்கள் மிக அற்புதமாக வேலை செய்யும். அதோடு சேர்த்து நல்ல உணவு, எக்ஸசைஸ் எடுக்கிறது, அந்த ஆண்மை குறைபாடு அப்படின்ற அந்த பயத்துலேருந்து வெளியே வர்றது, இதெல்லாம் அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாகவே அதிலேருந்து வெளியே வந்துட முடியும். அவங்க உடலுக்கு ஏற்ற இழந்து போன அந்த ஆண்குறி தளர்ச்சின்னு தான் சொல்கிறீங்க, அது அவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி திருப்பியும் நார்மல் சைஸ் கொண்டு வந்துட முடியும். அவங்க தொடர்ந்து முடியை நீக்கிட்டு தொடர்ந்து இந்த ஆயில் அப்ளை பண்ணுறது, இந்த லேகியங்கள் எடுக்கிறது, சூர்ணங்கள் எடுக்கிறது, உணவியல் முறை, வாழ்வியல் மாற்றுறது அப்படின்னு சொன்னாங்களே நல்லா வளர்ச்சி திரும்பவும் இழந்து போன அந்த நிலைக்கு கொண்டு வந்துட முடியும். ஆனால் கொஞ்சம் நாள் ஆகும், எடுக்கலாம். சரிங்க. இப்போ கல்யாணம் ஆகாத நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆக போகுதுங்க, எனக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க, இப்படி டைமில் ஷார்ட் டைமில் எடுக்கணும் அப்படின்னா இந்த மருந்தே போதுங்களா? இதோட நீங்கள் இதில் மருந்து டாக்டர் ஆலோசனை கொடுக்கல, இதே போதுங்களா? நீங்கள் அருகில் இருக்க சித்தா டாக்டர் கிட்ட போனீங்கன்னாக்கா அவங்க நாடி பிடிச்சி பார்ப்பாங்க. அதே மாதிரி பேஷண்ட்டுடைய கண்டிஷன் என்ன, அவர் எப்படி ஆண்மை குறைபாடு பாதிக்கப்பட்டிருக்காரு, என்ன நிலையில் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில மருந்துகள் மாற்றி கொடுப்பாங்க. நிச்சயமாக அதை சரி பண்ணிட முடியும். வேற என்னையா? என்ன நண்பர்களே, உங்களுக்கும் ஆண்மை குறைபாடு அப்படின்ற அந்த பிரச்சனை இருக்கா? பயப்பட வேண்டாம். கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அற்புதமான மருந்துகளும் உணவியல் முறை, வாழ்வியல் முறை மாற்றும் போது கண்டிப்பாக அதை ரிவல்ஸ் பண்ணிட முடியும். பயம் வேண்டாம். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.